நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் கருமந்துறை கிராங்காடு கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சேலம் ஆத்தூர் அருகே உள்ள கருமந்துறை மலை கிராமமான கிராங்காடு பகுதியில் திமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன் என்பவர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படையும் காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமைத்து நடவடிக்கை எடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் கருமந்துறை அருகே உள்ள கிராங்காடு பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். அவர் திமுக கிளை செயலாளராக பணியாற்றி வருகிறார். மேலும் முன்னாள் வனக்குழு தலைவராகவும் அவர் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவருடைய மனைவியுடன் விவசாய நிலத்திற்கு சென்றபோது நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தது தெரியவுள்ளது. மேலும் மலை கிராமம் என்பதால் இந்த உயிரிழந்த சம்பவம் காலதாமதமாகவே காவல்துறையினருக்கு தெரிய வந்துள்ளது. உடனடியாக அவர் ராஜேந்திரன் உடலை கைப்பற்றிய கரியக்கோவில் காவல்துறையினர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அவருடைய சடலத்தை அனுப்பியுள்ளனர். மேலும் இந்த துப்பாக்கி சுட்டு கொலை செய்த சம்பவத்தில் கிராங்காடு பகுதியை சேர்ந்த ராஜமாணிக்கம் மற்றும் அவருடைய அண்ணன் பழனிசாமி ஆகிய இருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இவர் அந்த வன அலுவலக நில சங்க தலைவராக இருக்கும் பொழுது இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு முன்விரோதம் இருந்ததாகவும் இவர் தொடர்ந்த வழக்கில் அவர்கள் சிறை சென்று அதே போன்று இந்த வழக்கில் விடுதலை ஆகி வெளியே வந்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த இருவரையும் தற்போது காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதில் வேறு யாராவது குற்றவாளிகளாக இருக்கலாம் என்ற இன்னொரு சந்தேகத்தின் அடிப்படையில் 3 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக அந்த 3 தனிப்படை அமைத்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். தற்போது இவருடைய ராஜேந்திரன் சடலத்தை சேலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது இது தொடர்பாக கரியக்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக கிளை செயலாளர் நிலத்தகராறின் காரணமாக நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.